நம்ம இன்னைக்கு ரிச் அண்ட் டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் கூட பெர்ஃபெக்டாக பண்ண முடியும். இது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நெய் உருகிட்ட பிறகு 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பிரிஞ்சி இலை. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். 1 நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு கல்பாசி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு ஜாவித்திரி சேர்த்துக்கோங்க. முழுசாக சேர்க்க வேண்டாம். அடுத்து இது கூட 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த அளவு வெங்காயம் வதங்கிட்ட பிறகு ஒரு 4 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை 1-2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க போதும். 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது தான் சேர்த்துருக்கேன். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும்போது அதோட டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு தேங்காய் பால், 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேன். நான் மொத்தமாக 1.5 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன். 1.5 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் செய்கிறதுனால 2 கப் தேங்காய் பால், அதுக்கப்புறமா 1 கப் தண்ணியும் சேர்த்து செஞ்சுருக்கோம். தேங்காய் பால் சேர்த்துட்ட பிறகு ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் 1 கப் அரிசி எடுக்கிறீங்கன்னா 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இது போல் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு கரிப்பாக இருந்ததுன்னா உப்பு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சுக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ 2 விசில் வந்திருக்கு. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. இதில் நம்ம மசாலா பொருட்கள் எதுவும் சேர்க்கலை. அந்த மிளகாயுடைய காரமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நீங்களே பாருங்கள், நல்லா கம்மன்னு தேங்காய் பால் சாதம் சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ இதை லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் பாஸ்மதி அரிசியில் பண்ண போகிறீங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி தான் சேர்க்கணும். சீரக சம்பா அரிசிக்கு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. அதே தான் சாப்பாட்டு அரிசிக்கும் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், இது நம்ம இப்போ சுட சர்வ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இந்த தேங்காய் பால் சாதத்து கூட ராய்த்தா, பன்னீர் கிரேவிலாம் வச்சுட்டு சர்வ் பண்ண போகிறேன். பன்னீர் கிரேவி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக இது கூட ஒரு டீஸ்பூன் நெய்யில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இது தேங்காய் பால் சாதத்துக்கு ஒரு ரிச்சான ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்காதுன்னா இந்த இடத்துல நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள், அரிசியெல்லாம் உதிரியாக ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் எப்போதும் இதே மெத்தட் தான் பண்ணுவீங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். செய்கிறதும் ஈஸின்றதுனால நம்ம அடிக்கடி செய்யலாம். எனக்கு பொதுவாக தேங்காய் பால் சாதம் வந்து சீரக சம்பா அரிசியில் செஞ்சால் தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பாஸ்மதி அரிசியில் செஞ்சால் பிடிக்குமா, இல்லைனா சீரக சம்பாவில் செஞ்சால் பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.